பொருளியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 8th உள்ள ஒரு லெசன். பணம், சேமிப்பு மற்றும் முதலீடுகள் அப்படிங்கிற லெசன். ஓகேவா? இப்போ வந்து இதுல என்ன கொடுத்துருக்காங்க? பணம் பத்தி கொடுத்துருக்காங்க, சேமிப்பு, முதலீடுகள் பத்தி எல்லாம் கொடுத்துருக்காங்க. பணம்ங்கிறது என்னன்னா, பணம் என்பது ஒரு அடிப்படை கண்டுபிடிப்பு. சரியா? அது வந்து அன்றாட பரிவர்த்தனைகளுக்கு அன்றாட பரிவர்த்தனைகள் வந்து எளிமையாக்குது. ஓகேவா? இப்போ வந்து பணம்ங்கிறதுக்கு டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொது ஏற்புத்தன்மையை அடிப்படையாகக் கொண்டு பண்டங்களை வாங்கும்போது அதற்கான செலுத்து தொகையாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் பணம் என்று கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ராபர்ட்சனோட விளக்கம் இது. இப்போ வந்து பணம்ங்கிற வார்த்தை வந்து ரோம் நாட்டு வார்த்தையான மொனேட்டோ ஜூனோ அப்படிங்கிற வார்த்தையை வந்து பெறப்படுது. அதுக்கு அர்த்தம் வந்து ரோம் நாட்டு பெண் கடவுள் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இந்திய ரூபாய்க்கு வந்து சமஸ்கிருத வார்த்தை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு அர்த்தம் ரூபியா அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம் வந்து வெள்ளி நாணயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பண்ட மாற்று முறை ஆரம்பத்துல நமக்கு வந்து பண்ட மாற்று முறை தான் இருந்துச்சு. அதாவது ஒரு பண்டத்தை கொடுத்துட்டு பண்டத்திற்கு பண்டம் பரிமாற்றம் செஞ்சு வணிகம் செஞ்சாங்க. ஸோ பண்ட மாற்று முறையில வந்து அதுல உள்ள குறைபாடுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இருமுக தேவை பொருத்தமின்மை, இருமுக தேவை பொருத்தமின்மை, பொதுவான மதிப்பின் அளவுகோல், பொருட்களின் பகுபாடமை, செல்வத்தை சேமிப்பதற்கான சிரமங்கள். அதாவது ஒரு பண்டத்தை கொடுப்போம், தேவையில்லாத பண்டத்தை பரிமாற்றம் பண்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி அதோட மதிப்பை வந்து நம்ம அது மதிப்புக்கு சரியான அளவுகோல் இல்லாம இருக்கும். அப்புறம் செல்வத்தை வந்து சேமித்து வைக்கிறதுக்கு வழி இல்லை. ஃபியூச்சர்ல வந்து சேமித்து வச்சு அதை ஃபியூச்சர்ல பயன்படுத்துறதுக்கான வழி வந்து பண்ட மாற்று முறையில கிடையாது. அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பண்ட பணம் இல்லாம வேறு என்னென்ன பணம் அதுக்கப்புறம் வந்து வந்துச்சு அப்படின்னா உலோக பணம், காகித பணம் அதெல்லாம் வந்துச்சு. உலோக பணம்ங்கிறது மனித நாகரிகத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து உலோக பணம். அதாவது தங்கம், வெள்ளி, தாமிரம் இதெல்லாம் வந்து பணமா வந்து பயன்படுத்தினாங்க. அது வந்து பதிவு செய்யப்பட்ட வரலாறுல பெரும்பகுதி இந்த வகையான பணங்கள் வந்து பெரும்பகுதி வகிக்குது. அடுத்து காகித பணம். காகித பணம் பத்தி பார்க்கணும் அப்படின்னா தங்கம், வெள்ளி நாணயங்களை ஒரு இடத்துக்கு மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்றது சிரமமாகவும் ஆபத்தானதாகவும் இருந்ததுனால காகித பணத்தை அறிமுகம் செஞ்சாங்க. அதை வந்து என்ன செஞ்சாங்கன்னா தங்கங்களை வந்து சேமிப்பதன் அடிப்படையில் ஆரம்பித்ததுதான் காகித பணம். அதாவது வளர்ச்சி பணத்தின் வளர்ச்சி வந்து அப்படிதான் வந்துச்சு. சேமிப்பு தங்கம், வெள்ளி நாணயங்களை சேமிக்க ஆரம்பிச்சு பொற்கொள்ளர்கள் அதுக்கான ரசீதுகளை கொடுத்தாங்க. அப்புறம் ரசீதுகளை காகித பணங்கள் வந்து வழங்கும் முறை வந்துச்சு. காகித பணமாக மாறியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னன்னா பணத்தை வந்து அதாவது அச்சிடுவது, ஒழுங்குபடுத்துவது, கட்டுப்படுத்துவது இதெல்லாம் மைய வங்கி வந்து செய்து இந்தியாவில் இந்திய ரிசர்வ் வங்கி செய்து 1935 ஆரம்பிக்கப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி RBI தான் அந்த வேலையை செய்து. அதாவது பணங்களை வந்து ஒழுங்குபடுத்துதல், கட்டுப்படுத்துதல், அச்சிடுதல் இந்த வேலையெல்லாம் செய்யுது. ஓகேவா? தற்போது பணத்தின் பெரும்பகுதி வந்து முக்கியமாக செலாவணி பணம் மற்றும் காகித பணம் இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்டதாகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கடன் பணம் மற்றும் வங்கி பணம் அப்படின்னா என்னன்னா கடன் பணம் மற்றும் வங்கி பணம் அப்படின்னா இப்போ வந்து காகித பணத்தை வந்து நம்ம வங்கியில வைப்பா வச்சுட்டு திரும்ப அதை எடுக்கும் போது காசோலையா டிமாண்ட் டிராஃப்டா எடுத்துக்கிறாங்க. ஸோ டிமாண்ட் டிராஃப்டா எடுக்கும்போது அதை வந்து கடன் பணம் அல்லது வங்கி பணம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அந்த காசோலை. காசோலை வந்து பணத்தை 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 வந்து அது குறிக்கல, ஆனா பணத்தோட வேலையை வந்து அது செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நிகர் பணம், அதாவது பணத்துக்கு நிகரா உண்டியல், கருவூலம், பட்டியல், பத்திரம், கடன் பத்திரங்கள், சேமிப்பு பத்திரங்கள் இதெல்லாம் வந்து பண வளர்ச்சியில வந்து இறுதி நிலையா இருக்கு. அடுத்து பணத்தோட சமீபத்திய வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகிழி பணம், மின்னணு பணம், நிகழ்நிலை வங்கி, மின் வங்கி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெகிழி பணம்னா என்ன? அந்த டிமாண்ட் டிராஃப்ட், கிரெடிட் கார்டு, டிமாண்ட் டிராஃப்ட் இல்லை, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இருக்குல்ல அதுதான். ஸோ கடன் அட்டைகள், பற்று அட்டைகள் சமீபத்திய நெகிழி பணமாகும். பணமில்லா பரிவர்த்தனை தான் இதோட நோக்குகள். அடுத்து மின்னணு பணம். மின்னணு பணம்ங்கிறது வங்கிகளில் உள்ள கணினி அமைப்புகள் மூலமாக மின்னணு முறையில பரிவர்த்தனைகள் பரிவர்த்தனைகள் செய்யறதுதான் மின்னணு பணம். நிகழ்நிலை வங்கி அல்லது இணைய வங்கி அப்படின்னா என்னன்னா அதாவது நிதி நிறுவனங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் வந்து வலைதளத்தின் மூலமாக ஒரு பரந்த நிதி பரிவர்த்தனைகளை நடத்துறது தான் மின்னணு முறைன்னு சொல்றாங்க. அதாவது பேங்கிங்னு சொல்றாங்க அது. அடுத்து மின் வங்கி அப்படின்னா என்னன்னா நிஃப்ட், அதாவது தேசிய மின்னணு நிதி பரிமாற்றம், நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது. அது வந்து என்னன்னா ரொக்கங்களை விட, காசோலை ரொக்கங்களை விட ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்கிற்கு மின்னணு வழிமுறை மூலமாக பணத்தை வந்து பரிமாற்றம் செய்யறத பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பணத்தின் மதிப்பு பற்றி என்ன கொடுத்திருக்காங்கன்னா பணத்தின் மதிப்பு என்பது பணத்தால் ஒரு நாட்டில் உள்ள பண்ட மற்றும் பணிகளை வாங்கும் சக்தி. ஓகேவா? வாங்கும் சக்தி தான். அதுக்கு அகமதிப்பு, பணத்தின் அகமதிப்பு, பணத்தின் புறமதிப்புன்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. பணத்தின் அகமதிப்பு அப்படிங்கிறது உள்நாட்டுல உள்ள
உள்நாட்டில் உள்ள பண்டங்கள் மற்றும் பணிகளின் வாங்கும் சக்தியை தான் பணத்தின் அகமதிப்பு. பணத்தின் புறமதிப்பு வந்து வெளிநாட்டில் உள்ள பண்டம் மற்றும் பணிகளை வாங்கும் சக்தி தான் பணத்தின் புறமதிப்பு. பணத்தின் மதிப்பும் விலையின் மதிப்பும் எப்பயும் விலையின் அளவும் எப்போதும் எதிர்மறையா தான் இருக்கும். சரியா? இப்போ வந்து அது எப்படிங்கிறது பார்க்கலாம். பணத்தின் குறியீடு வந்து பணத்தின் குறியீடை விழுப்புரம் தமிழ்நாட்டுல விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திரு உதயகுமார் அப்படிங்கிறவரு வடிவமைச்சிருக்காரு. அது வந்து ஜூலை 15, 2010ஆம் ஆண்டு இந்தியாவுல நடைமுறைக்கு அங்கீகரிக்கப்பட்டது. இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டது. அடுத்து பணத்தோட பணிகள் பணிகள் பத்தி பார்க்கலாம். முதன்மை பணிகள் மற்றும் முக்கிய பணிகள்னு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, பணத்தின் முக்கிய பணிகள் பொருளாதாரத்தில் செயல்பட்டு அதன் பிரதான பணிகள், அதாவது பரிமாற்ற கருவி, அதாவது பரிமாற்ற கருவியா இருக்கு. பண்டங்கள் மற்றும் பணிகளை வாங்குறதுக்கு பண பரிவர்த்தனைகளுக்கு இது வந்து முக்கிய கருவியா இருக்கு. அதுக்கப்புறம் மதிப்பின் அளவுகோல், அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகளை மதிப்பீடு செய்யறதுக்கு முக்கியமான அளவுகோலா இருக்கு. இரண்டாம் நிலை பணிகள்னு பாத்தீங்கன்னா எதிர்கால செலுத்துகைக்கான நிலை மதிப்பு, அதாவது நம்ம இதை வந்து சேமித்து ஒருத்தர் கடன் வாங்குறாருன்னா அது எதிர்காலத்துல திருப்பி கொடுக்குற மாதிரியான ஒரு நிலை மதிப்பு இதுக்கு இருக்கு. அடுத்து பணத்தின் நிலைக்கடன் மற்றும் வாங்கும் சக்தியின் நிலை, அதாவது பண்டமாற்று முறையில வந்து நம்ம சேமிப்பை வந்து சேமிப்பு பண்ண முடியாது. ஆனா இதுல வந்து பணம் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு எதிர்காலத்துக்காக பணத்தை சேமித்து வைக்கலாம். அது வந்து வீணாவாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அழியக்கூடியதில்லை அப்படின்னு சொல்லி மாற்று மதிப்பு மற்றும் மாற்று வாங்கும் சக்தி வந்து வெளிநாடுகளுக்கு வந்து நம்ம பண்டங்கள் மற்றும் பணிகளை பரிமாற்றம் செய்ய முடியுது. இதனால வாங்கும் சக்தியை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு மாற்ற நம்மளால முடியுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பண வீக்கம் மற்றும் பண வாட்டம்னா என்னன்னு பார்க்கலாம். பண வீக்கம்ங்கிறது என்னன்னா விலை 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 வந்து உயருதுன்னு வச்சுங்களேன், பணத்தோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைய தொடங்கும். அதாவது ஒரு பொருளை 10 ரூபாய் கொடுத்து வாங்குற இடத்துல 20 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னா 10 ரூபாய்க்கு மதிப்பு இல்லாம போயிடுது இல்ல. ஸோ விலை உயரும் போது இந்த பணத்தோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைய தொடங்குது. அதே பண வாட்டம்னு வச்சுங்களேன், விலை வந்து குறையும் போது பணத்தோட மதிப்பு உயரும். 10 ரூபா வாங்குற பொருள் வந்து 5 ரூபா கொடுத்தாலே வாங்கிடலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்? 5 ரூபாவோட மதிப்பு கூடி இருக்குன்னு அர்த்தம். அப்ப பணத்தோட மதிப்பு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தான் அர்த்தம். பண வாட்டம்ங்கிறது தான். விலை வந்து குறையும் போது பணத்தோட மதிப்பு என்ன ஆகுது? விலை குறையும் போது பணத்தோட மதிப்பு அதிகமாகுது அப்படின்னு சொல்லி அதான் வந்து பண வாட்டம். அதுக்கப்புறம் என்னன்னா வங்கிகள்ல சேமிப்பு மற்றும் முதலீடுகள் பத்தி கொடுத்துருக்காங்க. சேமிப்புன்னா நமக்கு தெரியும், வருவாயில நடப்பு நுகர்வுக்கு போக ஒரு குறிப்பிட்ட தொகையை சேமிச்சு வைக்கிறது தான் சேமிப்பு. அதை வந்து வங்கிகள்ல நம்ம வந்து பல வகைகள்ல சேமிச்சு வைக்கலாம். இப்போ வந்து மாணவர்கள் சேமிப்பு கணக்குன்னு இருக்கு. மாணவர்கள் சேமிப்புன்னா மாணவர்கள் வந்து எதிர்கால தேவைக்காக பணத்தை சேமிச்சு வைக்கிறாங்கல்ல, அது வந்து பூஜ்ஜிய இருப்பு தான் முக்கியமான விஷயம், முக்கிய அம்சமா அதுல இருக்கு. சேமிப்பு வைப்புனா என்னன்னா, நுகர்வோர்கள் வந்து பணம் தேவைப்படும் போது அவர்கள் கணக்கில் இருந்து எடுத்துக்கொள்ற மாதிரி ஒரு வைப்பு கணக்கு வச்சுக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு பெயரளவு வட்டியை வங்கி வந்து கொடுக்குது. அடுத்து நடப்பு கணக்கு வைப்புனா வர்த்தகர்கள், வர்த்தக நிறுவனங்கள், வர்த்தகர்கள்லாம் வந்து பொது அதிகாரிகள், அதெல்லாம் அவங்க எல்லாம் நடப்பு கணக்கு வந்து வங்கியில வச்சுக்கிறாங்க. வங்கி பரிவர்த்தனைகள் மேற்கொள்ள நடப்பு கணக்கு வச்சுக்கிறாங்க. ஓகே. நிரந்தர வைப்புங்கிறது என்னன்னா, நிரந்தர வைப்புங்கிறது முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்திற்கு பாதுகாப்பாகவும் ஒரு நிலையான வருவாயும் விரும்பி நிரந்தர வைப்பு வைக்கிறாங்க. அது வந்து நிரந்தரமா வங்கியில ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிரந்தரமாவே இருக்கும். அடுத்து சேமிப்போட நன்மைகள், அதாவது நிதி ரீதியாக தனித்து இருக்கலாம். எதிர்பாராத செலவுகளை கவலைப்பட தேவையில்லை. உங்கள் வேலை இழந்தாலும் எதிர்காலத்தில் நிதியுதவியாக இருக்கும். சூழ்நிலை மாறினாலும் நீங்கள் தயாராக இருக்கலாம். பணி ஓய்வில் வசதியாக இருக்கலாம். இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் முதலீடுகள் அப்படின்னா என்னன்னா, பல்வேறு முறையில் மூலதனத்தை பயன்படுத்தும் முறை வந்து முதலீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பணம், நேரம், முயற்சி, பிற மூலங்கள் இதுல ஏதேனும் ஒன்றினை வந்து நம்ம முதலீடு செய்து மாற்றாக எதிர்காலத்துல ஒரு வருவாயை வந்து பெறலாம். ஸோ முதலீட்டு கருவிகள் என்னன்னா பங்கு வர்த்தகம், பத்திரங்கள், பரஸ்பர நிதி, காப்பீடு, ஆண்டு தொகை, வைப்பு கணக்கு மற்றும் வேறு பல பத்திரங்கள் மற்றும் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பண மதிப்பிழப்பு பத்தி என்ன கொடுத்திருக்காங்கன்னா 2016 நவம்பர் 8 வந்து பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க, டிமானிட்டைசேஷன். அதாவது 500, 1000 ரூபாய் நோட்டுகளை பண மதிப்பிழப்பு செஞ்சாங்க. இதுக்குன்னா கருப்பு பணத்தை வந்து ஒழிக்கிறதுக்காக பண்ணாங்க. கருப்பு பணம்னா என்ன அப்படின்னு பாருங்க. அதாவது வங்கி கணக்கில் கொண்டு வராத பணத்தின் ஒரு வடிவம் தான் கருப்பு பணம்னு சொல்றாங்க. பெரும்பாலும் வணிக மக்களால் இது தோற்றுவிக்கப்படுகிறது. பொருளாதார நடவடிக்கை மூலமாக ஈட்டிய வருவாயில் கணக்கில் காட்டாம வரி ஏய்ப்பு செய்யறாங்கல்ல, அதுதான் வந்து கணக்கில் காட்டாம வச்சிருக்க பணம் தான் கருப்பு பணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த கருப்பு பணத்தை வந்து குற்றவாளிகள், கடத்தல்காரர்கள், பதுக்குபவர்கள், வரி ஏய்ப்பவர்கள், சமுதாயத்தில் மற்ற சமூக விரோதிகள் மூலமாக கருப்பு பணம் சேர்க்கப்படுகிறது.
அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து இதுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை வழங்குறது தான் இது வந்து அதிகரித்து வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தோட விளைவுகள் என்னன்னா, ஒரு பக்கம் வளர்ச்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் வளர்ச்சியற்ற நிலை, இரட்டை பொருளாதாரம் ஏற்படுற நிலை வந்துருது. பணக்காரர்கள் ஏழைகளுக்கிடையே இடைவெளி அதிகமாகுது. சமத்துவம் வலுவிழத்தல், வரி ஏமாற்றுதல் மூலமாக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுது. இந்த மாதிரி பல காரணங்கள் கொடுத்திருக்காங்க. கருப்பு பணத்துக்கு எதிராக சமீபத்திய நடவடிக்கை பண மதிப்பிழப்பு பார்த்தோம்ல, அது பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தின் மூலமாக விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. ஸோ வந்து சுவிஸ் சுவிஸ் வங்கியில வந்து வெளிநாடுகளுக்கு அதுக்கு வந்து உதவுறாங்க. இந்தியா மற்றும் பிற நாடுகளோட அழுத்தத்தினால. ஸோ கருப்பு பணத்துக்கு எதிராக சில சட்ட ரீதியான நடவடிக்கைகள், கூட்டமைப்பு பற்றியெல்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. புக் பேக் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம். உலோக பணத்திற்காக எந்த உலோகம் பயன்படுத்தப்பட்டது? தங்கம், வெள்ளி, வெண்கலம் எல்லாமே மேற்கூறிய அனைத்தும் தான் ஆன்சர். இந்திய ரூபாய் குறியீட்டினை வடிவமைத்தவர் யார்? உதயகுமார். பணத்தின் மதிப்பு அக பண மதிப்பு, புற பண மதிப்பு ரெண்டுமே தான். ஆ மற்றும் ஆ பணத்தின் மதிப்பு. சரியா? அடுத்து வங்கி பணம் என்பது காசோலை. தவறான ஒன்று தேர்ந்தெடுக்க. முதலீட்டு கருவி வந்து வரி செலுத்துவது கிடையாது. அதுதான் தவறான ஒன்று. அடுத்து பின்வருவனவற்றில் கருப்பு பணம் குவிவதற்கு காரணமானவர்கள் மேற்கூறிய அனைத்தும். அதுக்கப்புறம் நிகழ்நிலை வங்கியை டேஷ் என்று அழைக்கலாம்னா இணைய வங்கின்னு அழைக்கலாம். அதுக்கப்புறம் பணம் எதையெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். ஓகே, அப்படி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க புக்ல. மின்னணு வங்கியை டேஷ் என்றும் அழைக்கலாம், நெஃப்ட்ன்னு அழைக்கலாம். NEFT. ஓகேயா? கடன் அட்டைகள், பற்று அட்டைகள் டேஷ் பணமாகும், நெகிழி பணமாகும். இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 1935. பண்ட மாற்று முறை வந்து பண்டங்கள் மற்றும் பண்டங்களுக்கு பண்டங்கள் பரிமாற்றம். இந்திய ரிசர்வ் வங்கி 1935. மின்பணம், மின்னணு பணம், சேமிப்பு, நுகர்வு தவிர்த்த வருமானம். கருப்பு பணம் வரி ஏமாற்றுபவர்கள். சரியா?